அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாரஞ்சனி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் கலாரஞ்சனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இந்த அசோசியேஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். சேவா ரத்னா அவார்டுன்னு சார் 1 month பிஃபோராக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், 4ஆம் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, உங்களுக்கு சேவா ரத்னா அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி. உடனே நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா சாரோட பழக்கம் ரொம்ப ஷார்ட் பீரியட். இதுக்குள்ளேயே என்னை பற்றி நிறைய விஷயம் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அவர் எனக்கு அவார்டு கொடுக்க ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி 2015 வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் யாருக்குன்னா சாப்பாடு தேவைன்னா டி நகர் ஜெயின் டெம்பிளுக்கு போய் நீங்கள் அந்த சாப்பாடு வாங்கி உங்கள் நெருக்கத்தில் கொடுங்கன்னு சொல்லி தான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். சரி ஏதோ இருக்கேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி அப்போ ஆரம்பிச்சது தான். அது அப்படியே கண்டினியூ ஆகி கோவிட் டயத்தில் கூட நம்ம எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கோவிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ டெல்லியில் NTR செஞ்சுரி அவார்டு, அப்புறம் நம்ம டெப்யூட்டி கமிஷனர் அவார்டு, அப்புறம் எஸ்கேபிடி உமன்ஸ் காலேஜில் அவார்டு. ஸோ இப்போ 4ஆவதாக சார் ஒரு அவார்டு கொடுக்குறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் எனக்கு சர்வீஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் பார்த்து தேங்க்யூ வாட்ஸ்அப்லலாம் பார்த்துட்டு எனக்கு சார் நீங்கள் ஃபோட்டோஸ் எதனா நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் அவார்டு தரோம் இதில் அவார்டு தரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கின்னு கூப்பிட்டு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். மேலும் இந்த எங்கள் ஒய்ஃப் கூட கேட்டாங்க, நீங்கள் டோட்டலாகவே சர்வீஸ் ஓரியன்டாக இருப்பீங்க, ஆனால் இது மியூசிக் சம்மந்தப்பட்டது, ஸ்கூல் ஆஃப் மியூசிக் தான், எப்படி உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி ஏதோ ஒரு நோக்கத்தில் சார் கூப்பிட்டுட்டாரு, வந்துட்டேன். நான் சார் கூட ஒரு வார்டு சொன்னேன், சார் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன், இது பி சுசிலா மேடம் வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன், சங்கராந்தி மட்டும் நியூ இயர் ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் பண்ணிக்கினே இருக்கேன். இனிமேல் இந்த மியூசிக் சம்மந்தப்பட்டது சங்கீத சாகரம் ஒரு நேம் வச்சு என்னோட அசோசியேஷனில் அதுவும் இணைந்து வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் சார் சொன்னேன். சார் கூட பேர் நல்லா இருக்காரு, எனக்கு ஃப்ளோவில் வந்தது. சரி அதுவும் கண்டினியூ பண்ணி சாரோட மேல் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் 2 பேர் ஜாயின் பண்ணி போகணும்னு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.